ஒருத்தர் வந்து ஏ வந்து மிஸ்டர் ஏ வந்து பிக்கு வந்து பணம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. மிஸ்டர் பி வந்து இறந்து போய்டுறாரு. பிக்கு வந்து 2 வாரிசு இருக்காங்க, சி இருக்காங்க, டி இருக்காங்க. இந்த 2 வாரிசுக்கும் சண்டை, இந்த பணம் யாருக்கு போய் சேரணும் அப்படின்றது சண்டை. உயில் மூலமாக எனக்கு போய் சேரணுன்றாரு, வேற ஒரு டாக்குமெண்ட் மூலமாக டிக்கு போய் சேரணுன்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்கும் ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்குது. இப்போ வந்து இந்த டிஸ்பியூட்டோட அட்வான்டேஜை வந்து மிஸ்டர் ஏ எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு முக்கியமான சுச்சுவேஷன், ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷன்ஸில் சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சொல்யூஷனுக்கு பேர் இன்டர்பிளீடர் சூட்ஸ் அப்படின்றது பேர். இது ஒரு ஸ்பெஷல் சூட், அதாவது சிறப்பு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்கிறதுல அதில் ஒன்று இன்டர்பிளீடர் சூட்ஸ்னு உண்டு. அதாவது ஒருத்தர் வந்து மற்ற 2 பேருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்பியூட்னால ஒருத்தர் வந்து ஒரு டிஃபெண்டன்ட் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி வழக்காடி அவங்க வந்து அந்த லைபிலிட்டிலேருந்து கிளியர் பண்ணிக்கிறது. அதாவது இந்த இன்டர்பிளீடர் சூட் ஃபைல் பண்ணும்போது மிஸ்டர் ஏ வந்து அந்த பணத்தை கோர்ட்டில் கட்டிட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிடலாம். ஸோ டிஃபெண்டன்ட் பிரதிவாதி 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற வழக்குக்காக வாதி வந்து வழக்கு பதிவு பண்ணுற ஒரு நுணுக்கமான ஒரு கேஸை, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ரொவிஷன்னு சொல்லலாம். இன்டர்பிளீடர் சூட்ஸ்னு இருக்குது. இது சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 88 கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்டர்பிளீடர்னா என்னன்றது, இன்டர்பிளீடர் சூட்ஸை எந்த சூழ்நிலையில் ஃபைல் பண்ணுறதுன்றதுக்கான கண்டிஷன்ஸ் செக்ஷன் 88 சிவில் ப்ரொசீஜர் கோடில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதுக்கான நடைமுறை வந்து ஆர்டர் 35 அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டர் 35 5 ரூல் இருக்குது. ரூல் 1 to 4 வந்து அந்த ப்ரொசீஜரை பற்றி கொடுக்கப்படும். ரூல் 5 வந்து ஒரு எக்ஸப்ஷன், இந்த மாதிரி கேசஸில் இன்டர்பிளீடர் சூட் ஃபைல் பண்ண முடியாதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இன்டர்பிளீடர் சூட்டு, இன்டர்பிளீடர்னா என்னன்றதை பார்ப்போம். To litigate a dispute concerning 2 persons are litigating a dispute concerning a third party, அதுக்கு பேர் இன்டர்பிளீடர். அதாவது ஒரு 3வது தரப்பினரோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்றது தான் இன்டர்பிளீடர் சூட்டுன்றது சொல்ல முடியும். ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, நான் இவருக்கு பணம் தர வேண்டியது இவரோட வாரிசுன்ற முறையில் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ யாருக்கு போய் சேரணுன்றது கோர்ட்டை முடிவு பண்ணிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற பஞ்சாயத்தை கோர்ட்டு தீர்த்துட்டு அவங்களுக்கு யாருக்கு போய் சேரணுமோ முடிவு பண்ணி பிரித்து கொடுக்கட்டும், நான் கொடுக்க வேண்டியதை நான் கோர்ட்டில் வச்சுட்டு நான் போயிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் செலுத்துறதுக்கு பேர் தான் இன்டர்பிளீடர் சூட்டுன்றதை நம்ம சொல்லணும். இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் செக்ஷன் 88 படிக்கும்போது அதுலேருந்து சில கண்டிஷன்ஸை நம்ம இன்ஃபர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்னா சம் டெப்ட் மணி ஆர் அதர் ப்ராப்பர்ட்டி இன் கொஸ்டின், அதாவது இது சம்மந்தமாக ஒரு கடனோ இல்லை வேற ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமோ இருக்கணுன்றது இருக்குது. ஸோ சப்போஸ் இங்கே ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் படி வந்து நான் வந்து இவருக்கு பேரில் ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது இருக்குது. அவர் இறந்து போயிட்டார், அவருக்கு குழந்தைங்க இருக்காங்க, 2 வாரிசுகள் இருக்காங்க, அவங்களுக்குள்ள சண்டை இருக்குது, யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. நான் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கோர்ட்டில் வந்து நான் ஒப்படைச்சிட்டு நான் நகர்ந்துறது பேர் தான் இன்டர்பிளீடர் சூட். ஸோ இதே மாதிரி பணத்துக்கும் பொருந்தும். அதாவது ஒருத்தருக்கு மணி ஆர் டெட் ஆர் அதர் ப்ராப்பர்ட்டி இன் கொஸ்டின் அப்படின்றத பார்க்க முடியும். செகண்ட், 2 or more persons must be claiming it adversely, அதாவது எதிர்த்தரப்பினரில் 2 பேர் இல்லை 2 பேருக்கு மேலே அது விஷயமா வந்து அதுக்கு ஒரு சண்டை இருக்கணும். அதாவது அதுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு டிஸ்பியூட் ஒன்று இருக்கணும். ஒரு விஷயம் இந்த டிஸ்பியூட்ன்றதுனால யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இவர் தள்ளப்பட்டிருக்கணும். யார்கிட்ட கிளைம் பண்ணப்படுறதோ அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டோ இதையோ வேறு எதுவும் கிளைம் எதுவும் அந்த சைட்லேருந்து இருக்கக்கூடாது. பேசிக் சார்ஜஸ் மட்டும் கிளைம் பண்ணால் அது பரவாயில்ல. அதனால் யாருக்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி கிளைம் பண்ணப்படுறதோ, யார் இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணுமோ இல்லை இந்த பணத்தை கொடுக்கணுமோ அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை வேறு எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த 4வது கண்டிஷன் வந்து வேறு எந்த சூட்டும் இது சம்மந்தமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா ஒரு இன்டர்பிளீடர் சூட் வந்து ஒரு மெயின்டெனபிளாக இருக்குன்றது செக்ஷன் 88 கீழே இருக்கக்கூடிய அடிப்படை கண்டிஷன்ஸ்னு சொல்லி இந்த விஷயங்களை சொல்ல முடியும். ஆர்டர் 35ல் இதுக்கான ப்ரொசீஜர் கொடுக்கப்பட்டிருக்கு, நடைமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நடைமுறையில் ஆர்டர் 35ல் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, இந்த பிளைண்ட்டில் ஒரு சில விஷயங்கள் இருக்கணுன்றது இருக்குது. அதில் பிளைண்டிஃப் வாதிக்கும் அங்கே இருக்கிற பிரதிவாதியில் யாருன்னா ஒருத்தருக்கும் எந்த விதமான கொல்யூஷனும் இல்லை அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். பிளைண்டிஃப் ஹேஸ் நாட் கொல்யூடட் வித் எனி ஆஃப் த டிஃபெண்டன்ட்ஸ் அப்படின்றது இருக்கணும். அதாவது நான் பணம் கொடுக்கணுன்றது இருக்க, நான் ஒருத்தரோட கொல்யூஷனில் வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணி உள்ள அப்படின்றது தெரியும். 2வது விஷயம், இந்த டிஃபெண்டன்ஸ் வந்து
செவரலாக கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்கு அவங்களுக்கு நடுவில் இந்த டிஸ்பியூட் ஒன்று இருக்குன்றத ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படணும். மூணாவது விஷயம், plaintiff has no interest in the subject matter. ஸோ இந்த விஷயத்தில் எனக்கு எந்த விதமான ஈடுபாடோ இல்லை பற்றுதலோ இல்லை, நான் இந்த பணத்தை கொடுத்துட்டு போயிடலான் இருக்கேன், என்னை விட்டா போதும் அப்படின்னு இருக்கணும் வாதி. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் அந்த பிளைண்ட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இருக்குது. ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி சரியான முறையில் இன்டர்பிரிட்டர் சூட் நம்பர் ஆகிட்டு அதை வந்து எல்லாருக்கும் நோட்டீஸ் போயிட்டு ஃபஸ்ட் ஹியரிங் நடக்கும்போது எது தரப்பினர் வந்தாலும் ஃபஸ்ட் ஹியரிங்லேயே பிளைண்ட்டிஃபை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து நீங்கள் கோர்ட்டில் கட்டிட்டு நீங்கள் நகர்ந்துருங்க, இல்லை கொடுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டியை வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் நகர்ந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது பிளைண்ட்டிஃப் வந்து டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த லைபிலிட்டி. ஸோ பிரச்சனை வந்து அந்த டிஃபெண்டன்ஸுக்கு நடுவில் யாருக்கு போய் சேரணுன்றது, அது வந்து இந்த கேஸ் நடந்து ஒவ்வொருத்தர் தரப்பு வாதத்தை கேட்டு அது முடிவு செய்யப்படும். ஆனால் பிளைண்ட்டிஃப் வந்து ஃபஸ்ட் ஹியரிங்லேயே டிஸ்சார்ஜ் ஆகிடுவார் இந்த லைபிலிட்டிலேருந்து. ஸோ இதுக்கு வந்து எக்ஸப்ஷன்ஸ் வந்து ஆர்டர் 30 ரூல் 5 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எக்ஸப்ஷன்ஸ் என்னென்னா, டெனண்ட்டு ஹவுஸ் ஓனர் மேலே இந்த இன்டர்பிரிட்டர் சூட் ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி பவர் ஏஜென்ட்டு பிரின்சிபல் மேலே இந்த இன்டர்பிரிட்டர் சூட் ஃபைல் பண்ண முடியாது. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ப்ரொவிஷன் வந்து பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இருந்தது. அதாவது லேண்ட்லார்ட்ஸ் டைட்டில் cannot be disputed by the tenant அப்படின்றது இருக்குது. அதாவது ஒரு வாடகைதாரர் வந்து அந்த வீட்டு ஓனரோட டைட்டிலை வந்து டிஸ்பியூட் பண்ண முடியாதுன்னு சொல்லி எஸ்டாப்பிள், அதாவது அது ஒரு தடை, சட்ட ரீதியான ஒரு தடை ஒன்று இருக்குது அப்படின்றது இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த நடைமுறை இருக்கணுமோ. ஒரு டெனண்ட் வந்து ஹவுஸ் ஓனர் மேலே இன்டர்பிரிட்டர் சூட் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா யார் ஓனர்னு எனக்கு தெரியாது, அதனால கோர்ட்டே வந்து நீங்கள் சாவி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி டெனண்ட் வந்து சொல்ல முடியாதுன்றது இருக்குது. ஸோ இன்டர்பிரிட்டர் சூட்டுன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு சூட். இதனோட அப்ளிகேஷன் நல்லா தெரிய வந்ததுன்னா, சாதாரணமாக ஒரு மார்ட்கேஜ் இருக்குது சார், எங்கே இருக்காருன்னு தெரியல, ஏதோ ஒரு டேட்டில் வந்து இந்த மார்ட்கேஜ் வந்து இருக்குது, ஈஸி போட்டு பார்த்தேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மார்ட்கேஜ் ஒன்று இருக்குது, பட் எங்கே இருக்காருன்னு தெரியல, இல்லை அவங்க வாரிசுகள் இருக்காங்க, அவங்க யார் யாருன்றது இருக்காங்க, ஆனால் அவங்கக்கிட்ட எப்படி போய் சேர்க்கறதுன்றது எனக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை என்கம்பரன்ஸ் ஃப்ரீயாக ஆக்கணும்னா என்ன பண்ணணுன்றதை கேட்கும்போது இன்டர்பிரிட்டர் சூட் ஃபைல் பண்ணி பணத்தை கோர்ட்டில் கட்டிட்டு போகணுன்றது இருக்குது. அதே மாதிரி எதனா ஒரு பணம் கொடுக்கணும், யாருக்கான கொடுக்கணும், அந்த லீகல் ஹேர்ஸுக்கு நடுவில் எதனா டிஸ்பியூட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த லிட்டிகேஷனை மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அதே மாதிரி யாருக்கான பணம் கொடுக்கணும், இறந்து போயிட்டாங்கன்னா இன்டர்பிரிட்டர் சூட் தான் வரும். மெயினான ஒரு முக்கியமான விஷயம் இந்த இன்டர்பிரிட்டர் சூட்டை பற்றி. பொதுவாக இது வந்து பார்லன்ஸில் இல்லாத ஒரு சூட்டு, ஆனால் நிறைய டிஸ்பியூட்ஸ் பார்க்குறேன், இதுக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக நிறைய டிஸ்பியூட்ஸ் பார்க்குறேன், அதுக்கு வந்து ரொம்ப இது சம்மந்தமாக இருக்கும். இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது.